வணக்கம். ரூஸ்டரின் கதை நேரம். கிரைம் டைம் ஸ்டோரிகளில் உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த தொகுப்பை நீங்க பெரிய அளவில் பாராட்டி ரசித்து வருகிறீர்கள். இதை தொடர்ந்து நாங்க ஒரு புதிய சேனலை உருவாக்க இருக்கிறோம். ரூஸ்டர் டெய்ல்ஸ் என்கிற பேரில் கிரைம் பேஸ்ட் செய்திகள் மற்றும் ஸ்டோரிகளை இதற்கு மேல் அந்த சேனலும் நீங்க பார்க்க போறீர்கள். அதற்கான லிங்கை அடுத்த ஒரு சில நாட்களில் நாங்க கொடுக்க போகிறோம். நம்பிக்கை, அவநம்பிக்கை, மூட நம்பிக்கை, இது கிரைம்கான ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுவதும் மூட நம்பிக்கை இருக்கக்கூடிய நபர்கள் எத்தனையோ கிரைம்ஸ்களை அது சரி என்று செய்து வந்திருக்கிறார்கள். இதே போன்ற ஒரு கதை தான் டெல்லியில் நடந்த புராரி காண்ட். அங்கிருந்த ஒரு குடும்பம், 11 நபர்கள் எப்படி மர்மமான முறையில் உயிரிழந்தார்கள். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருடைய மரணத்திற்கு பின்பு, அதாவது மகன் தன்னுடைய தகப்பனாருடன் அந்த ஆத்மாவை தொடர்பு கொண்டு ஒட்டுமொத்த குடும்பத்திற்கே மோட்சத்தை வாங்கி கொடுப்பார் என்கிற அந்த விஷயத்தை நம்பி ஒட்டுமொத்த குடும்பமே தூக்கில் தொங்கிய அந்த காட்சி. அந்த தெருவில் இருக்கக்கூடிய பல நபர்கள் தன்னுடைய வீட்டை விற்று இன்னைக்கு வேற இடத்திற்கு ஷிஃப்ட் ஆகி இருக்கிறார்கள். மீடியா அட்டென்ஷன் என்ன, நெட்ஃபிளிக்ஸில் ஒரு சீரீஸும் வந்திருக்கிறது. இந்த புராரி காண்ட் என்று நீங்க கூகுளில் சர்ச் செய்து பார்த்தீர்கள்னா குள்ளரிக்கக்கூடிய பல்வேறு தகவலை நீங்க பார்த்து படிக்க முடியும். இந்த விஷயத்தை பற்றின ஒரு கதையை நாங்க கூடிய சீக்கிரம் எடுத்து வர இருக்கிறோம். ஆனால் புராரி காண்ட் எப்படி ஒரு மூட நம்பிக்கையுடன் இருந்ததோ அதை விட 10 மடங்கு கொடூரமான கதை 1920ஆம் ஆண்டு நடந்திருக்கிறது. அந்த கதையை இன்னைக்கு நீங்க பார்க்க போறீர்கள். டிசம்பர் 22, 1920ஆம் ஆண்டு சாண்டா க்ரூஸ் என்கிற இந்த இடம் ஸ்பெயின் நாட்டில் இருக்கிறது. அங்க வசித்து வந்த டாக்டர் வால்டர் ட்ராங்க்லர், அவர் வீட்டில் வேலை பார்த்து வந்த 15 வயது சபீனா, இவர்களுடைய கதை தான் இது. ஒரு நாள், அதாவது டிசம்பர் 22ஆம் தேதி 1920ஆம் ஆண்டு மதிய நேரத்தில் அவருடைய வீட்டு டோர்பெல் அடிக்கிறது. உள்ள சபீனி கிச்சனில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறது. இவருடைய மனைவி எங்கேயோ வெளியில போயிருந்திருக்கிறார் வேலை பார்ப்பதற்காக. மகனும் வெளியில போயிருந்திருக்கிறார். வீட்டில் யாருமே கிடையாது. டாக்டர் வால்டர் மற்றும் சபீனி மட்டும்தான். டோர்பெல் சத்தம் கேட்ட உடனேயே, சரி அந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நானே போய் கதவு திறக்கிறோம்னு அங்க கதவு திறக்கிறார். டாக்டர் வால்டர் ஒரு மிக பிரபலமான பிசிஷியன், ஒரு டாக்டர். பணம் இருக்கு, புகழ் இருந்தது, எல்லாமே இருந்தது, எல்லாருக்குமே தெரியும். அக்கம் பக்கத்தில் எல்லாரையுமே இவருக்கு தெரிந்திருக்கிறது. கதவு திறந்து பார்த்த உடனே அடையாளம் தெரியாத 2 நபர்கள் அங்கு நிற்கிறார்கள். அழுக்கு துணி, உடம்பு முழுவதும் சகதி, ஷூஸை பார்த்தால் முழுமையாக ஒரு கரையான ஒரு ஷூ, எதையோ மிதிச்சு வந்தபடி அந்த தோற்றம் இருந்தது. அவர்களை எப்பவுமே டாக்டர் வால்டர் பார்த்ததே கிடையாது. ஒரு ஷாக்காக, ஒரு கேள்வியுடன் அவர்களை பார்க்கிறார். உடனடியாக அந்த 2 நபர்கள், ஒரு நபருடைய வயது ஒரு 47, 48 இருக்கலாம். அந்த பையனுடைய வயது ஒரு 16, 17 வயது இருக்கலாம். அவர் உடனடியாக கூறக்கூடிய விஷயம், மை நேம் இஸ் அலெக்சாண்டர் அண்ட் ஹீ இஸ் மை சன் ஃப்ராங்க். என்னுடைய பெயர் அலெக்சாண்டர், ஈவன் என்னுடைய மகன் ஃப்ராங்க். எங்களுடைய மகள் சபீனி இங்கே வேலை பார்த்து வருகிறார், அவளை நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம். அடுத்த நிமிடம் இவருக்கு புரிந்து விடுகிறது, அதாவது சபீனியுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் அண்ணனாக இருக்கலாம், ஒருத்தர் அப்பா. உடனடியாக அவர் சபீனியை கூப்பிடுகிறார். சபீனி ஒரு பயந்த சுபாவத்தில் வெளியில போறார். அப்பாவையும் அண்ணனையும் பார்க்கிறார். இவருக்கு சந்தேகம், யார் இந்த நபர்கள்? அதனால ஒட்டு கேட்பதற்காக அந்த கதவை முழுமையாக சாத்தாமல் அங்கே நின்று கேட்டுட்டு இருக்காரு. அப்போ அலெக்சாண்டர் தன்னுடைய மகளிடம் கூறிய வார்த்தையை கேட்டு அவருக்கு தலை சுத்தி விட்டது. இப்போதான் உன்னுடைய அம்மா மற்றும் 2 அக்காக்களை நாங்க கொன்று விட்டு வந்திருக்கிறோம், கொலை செய்து விட்டோம். அந்த செய்தியை கேட்ட உடனேயே டாக்டர் வால்டருக்கு எதுவுமே புரியல, என்ன செய்யறதுனே புரியல. அடுத்த நிமிடம் சபீனியை கொன்று விட்டாள், சபீனி மீது தாக்குதல் நடந்துட்டா, என்ன செய்வது? வீட்டுக்குள்ள வந்து என்னை தாக்கினால் என்ன செய்வது? இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே சபீனியுடைய வார்த்தை அவருக்கு அடுத்த ஷாக் கொடுக்கிறது. சபீனி, அவர்களுடன் அப்படித்தான் நடந்திருக்க வேண்டும் அப்பா, நீங்க செய்தது சரி, எந்த விதமான துக்கமும் கிடையாது, எந்த விதமான கேள்வியும் கிடையாது. ரொம்பவே கூலா, நார்மலாக இவர்கள் பிஹேவ் செய்திருக்கிறார்கள். இவர்களுடைய பிஹேவியரை பார்த்த அடுத்த நிமிடம்
டாக்டர் வால்டர் தன்னுடைய பெட்ரூமிற்கு ஓடுகிறார். அங்கு போன உடனே தாப்பால் எல்லாம் போட்டு உடனடியாக அங்க இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ் போலீசார்களுக்கு போன் செய்கிறார். இந்த மாதிரி எங்க வீட்டுக்கு அடையாளம் தெரியாத 2 நபர்கள் வருகிறார்கள். அந்த 2 பேருமே என் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய பெண்ணுடைய அப்பா, அண்ணன் என்று கூறுகிறார். அவர்கள் கூறிய வார்த்தை, நாங்க இப்பதான் 3 கொலைகளை செய்து வந்திருக்கிறோம். அவருடைய மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடைய மரணம். போலீஸ் அதிகாரிகள் அதை கேட்ட உடனேயே அடுத்த நிமிடம் நீங்க உங்களுடைய அட்ரஸ் மட்டும் கொடுங்க, நாங்க வர்றோம். அதன்படி அவர் அட்ரஸும் கொடுத்துடுறாரு. அடுத்த அந்த 10-15 நிமிடம் ஒவ்வொரு நிமிடமும் இவரோட உயிருக்கு ஆபத்து இருக்கிறது. எப்போ உள்ள வரலாம், எப்போ அவர்கள் இவரை கொலை செய்வார்கள் என்று எதுவுமே தெரியவில்லை. கொஞ்ச நேரம் கழித்து போலீசார்கள் சத்தம் போடுகிறார்கள், டாக்டர் வால்டர் நாங்க வந்துட்டோம், எங்க இருக்கிறீங்க? அவர்களுடைய சத்தத்தை கேட்ட உடனே சரி இப்போ நான் சேஃபா இருக்கிறேன் என்று கதவை திறந்து ஓடுறாரு. போலீசார்கிட்ட போடுறாரு. போகும்போது இவர் மனதில் இருந்த ஒரு சில குழப்பங்கள், அப்படி சபீனியை கொன்றிருந்தால், அப்படி அவர்கள் தப்பித்து ஓடி இருந்தால் என்ன செய்வது? ஆனால் வெளியில வந்து பார்த்தாலே அந்த 3 பேரும் அங்கதான் நிற்கிறாங்க, எந்த விதமான பயமும் இல்லாமல். போலீஸை பார்த்தும் அவர்கள் ஓடவில்லை. போலீசார்கள் ஏன் நீங்க போன் செஞ்சீங்க, நீங்க யார் இங்க வந்தது, உங்களோட உயிருக்கு என்ன ஆபத்து? இல்ல இந்த 3 பேர் தான் பேசிட்டு இருந்தாங்க, மேபி இவர்கள் பிராங்க் செய்திருக்கலாம். ஏன்னா அவர்கள் ஓடவே இல்லை, அங்கேயே நிற்கிறாங்க. கொலை செய்தோம்னு சொல்ற நபர் அங்கேயே உட்கார்ந்துருக்காங்க. போலீசார்கள் அடுத்த கேள்வி அலெக்சாண்டரை பார்த்து கேட்கிறாரு, நீங்க யாரு? சபீனியோடைய அப்பானா, சபீனியோடைய அண்ணன். சரி என்ன நடந்தது? என்னுடைய மனைவியை நான் கொண்டுட்டேன், என்னுடைய 2 குழந்தைகளை நாங்கள் கொண்டுட்டோம். இதை கேட்ட உடனே போலீசார்களுக்கு தலையும் புரியவில்லை, காலும் புரியவில்லை. எப்படி கொலைகாரர்கள் இந்த அளவில் தைரியமாக பேசுகிறார்கள் என்று. அடுத்த வார்த்தை அலெக்சாண்டர் கூறியது, ஆனால் நீங்க இதற்குள் மூக்கை நுழைக்க கூடாது, இது என்னுடைய ரிலிஜியஸை சார்ந்த ஒரு விஷயம். நாங்க எங்களுடைய கடவுளுக்காக இந்த கொலையை செய்திருக்கிறோம். இந்த நாட்டு அரசாங்கமோ நீங்களோ யாருமே தலையிடக்கூடாது, இல்லை என்றால் நீங்க அழிந்து போவீர்கள். போலீசார்களுக்கு அடுத்த ஷாக், எப்படி இந்த நபர் இப்படி பேசலாம்? சரி நாங்க தலையெல்லாம் விடல, எங்க இந்த கொலை நடந்தது அதை மட்டும் கூறுங்கள். என்னுடைய வீட்டுல, எங்க உங்களோட வீடு, அதற்கான அட்ரஸும் கொடுத்துறாரு, எந்த விதமான மறைவும் இல்லாமல். போலீஸ் இவர்களை கைது செய்து, அந்த கைது செய்யும் போது கூட நீங்க பார்த்தீர்கள்னா இன்வெஸ்டிகேஷனுக்காக தான் கைது செய்கிறார்கள். இந்த பொன், அதாவது சபீனா, என்னையும் கூட்டி செல்லுங்கள், நான் தனியாலாம் இங்க இருக்க மாட்டேன். போலீசார்களுக்கு குழப்பம், இந்த பெண் எந்த விதமான குற்றமும் செய்யவில்லை, இதை எப்படி நாங்க கைது செய்யறது? சரின்னு 3 பேருமே கூட்டி செல்கிறார்கள். இந்த வீட்டுக்கு போகும்போது இருட்டா இருக்கு, எதுவுமே தெரியல. டார்ச் எல்லாம் அடிச்சு பார்க்கிறாங்க. டார்ச் அடிச்சு பார்க்கும்போது வீடு முழுவதும் ரத்த கரை மட்டுமல்ல, ரத்தம் அப்படியே சகதியுடன் கலந்து போயிருக்கு. அப்படியே செவத்துல அடிச்சு பார்க்கும்போது கிட்னி, ஹார்ட், லிவர், சிறுகுடல், பெரிய குடல், கண்ணு, தலை அப்படி அக்கக்கா பிரிச்சு ஆணியில மாட்டி தொங்குது, வீடு பூரா தொங்குது. போலீசார்களுக்கு அப்படியே தலை சுத்தி வருது, எப்படி உள்ள போறதுன்னே அவர்களுக்கு புரியல. வெளியில இருந்து பார்த்தாலே அந்த அளவுல கொடூரமா இருக்கு, இன்னும் உள்ள போய் பார்த்தா. அப்போ போலீசார்கள் எப்படியோ அந்த சவத்தெல்லாம் எடுத்து அந்த பாடி உதிரி பார்ட்ஸ்கள் எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது 3 பேருடைய சடலம். ஒரு சாதாரணமான மனிதரால் செய்ய முடியாத ஒரு கொடூர காரியம் அங்க. அது மட்டுமல்ல, கேண்டில் எல்லாம் கொளுத்தியிருக்கார்கள், ரிச்சுவல்ஸ் பெர்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் எப்படியோ அங்க இந்த 2 நபர்கள் தான் செய்தார்கள் என்கிற அந்த விஷயத்தை அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்கள். இப்ப போலீசார்களுக்கு பாடி கிடைச்சிருச்சு, குற்றம் யார் செய்தார்கள் அவர்கள் கிடைத்து விட்டார்கள். நீதிமன்றத்திற்கு போவதற்கு முன்பு மெடிக்கல் டெஸ்டில் அவர்களுடைய மனநிலை சரியாக கிடையாது, மனநிலை பாதிக்கப்பட்ட நபர்கள் என்று புரிய வருகிறது. அப்ப அவர்கள் மீது எந்த விதமான வழக்கும் போட முடியாது. அதனால் அவர்களை மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ரெஃபர் செய்கிறார்கள். இந்த பெண்ணை ஒரு முகாமிற்கு அனுப்புகிறார்கள். ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம், அதை அலசி பார்க்கும் போதுதான் இந்த ஒட்டுமொத்த விஷயமே புரிய வருகிறது. ஜெர்மனி நாட்டில் அலெக்சாண்டர் தன்னுடைய குடும்பத்துடன் வசித்து வந்திருக்கிறார். ஒரு கல்ட், ஒரு ரிலிஜியஸ் கல்ட்டை சார்ந்த இந்த நபர்கள் மொத்தமே நீங்க பார்த்தீர்கள், அந்த கல்ட்டில் ஒரு 100 நபர்கள் மட்டும்தான் இருந்திருப்பார்கள்.
100 நபர்கள் தான் உலகத்தை காப்பாற்றப் போகிறோம் என்கிற இந்த விஷயம். இந்த 100 நபர்கள் மட்டும்தான் நல்ல மனிதர்கள். மீதம் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே ஷைத்தான், அவர்கள் நல்ல நபர்கள் இல்லை என்கிற அந்த நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய இந்த நபர்கள். த லைட் ஆஃப் ரெடெம்ஷன் என்கிற இந்த ரிலிஜியஸ் கல்ட், இந்த 100 நபர்களுக்குமே பல காட்ஸ்கள் இருந்திருக்கிறார்கள், அதாவது கடவுளாக நம்பக்கூடிய அந்த விஷயம். அதில் அலெக்சாண்டருடைய நம்பர் வந்தபோது அலெக்சாண்டருக்கு மகன் பிறக்கிறார். மகனுடைய பெயர் பிராங்க். அலெக்சாண்டர் அறிவித்த விஷயம், இதற்கு மேல் இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடிய கடவுள் பிறந்து விட்டார், அவர்தான் பிராங்க் என்கிற என்னுடைய மகன். கல்ட்டை நம்பக்கூடிய அனைத்து நபர்களுமே பிராங்கை கடவுளாக பார்க்க தொடங்கிவிட்டார்கள். பிராங்க் என்ன கேட்கிறானோ அந்த விஷயம் உடனடியாக அந்த நபருக்கு போய் சேருகிறது. பிராங்க் எதன் மீது ஆசைப்படுகிறானோ அந்த ஆசையை இந்த 100 நபர்கள் சேர்ந்து பூர்த்தியும் செய்கிறார்கள். அதாவது பிராங்கை நிச்சயமாக ஒரு கடவுளாகவே பார்க்க தொடங்கிவிட்டார்கள் இந்த நபர்கள். காலப்போக்கில் பிராங்கோடைய அந்த சுபாவம் மாறுகிறது. பிராங்க் தன்னை கடவுளாகவே பார்க்க தொடங்குகிறார். பிராங்கோடைய பல தவறான விஷயங்களையும் இவர்கள் ஏற்க தொடங்கிவிட்டார்கள். பிராங்க் ஒரு 15-16 வயது வரும்போது அவருக்கு ஒரு அடுத்த இந்த கல்ட்டை எப்படி பெருக்கலாம், குடும்பத்தை பெருக்குவதற்காக ஒரு சில ப்ராசஸ் செய்ய வேண்டும், அதற்காக பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் நாங்கள் வைத்தால் மட்டும்தான் அதை நடத்த முடியும். அப்போ இந்த மூடநம்பிக்கையில் உருவாக்கப்பட்ட இந்த ரிலீஜியஸ் கல்ட்டை தாண்டி வேற எங்கேயுமே அந்த உடல் உறவு வைத்துக் கொள்ள முடியாது. அப்ப அங்க பெண்கள் தேவை. யார் இந்த பெண்கள்? இந்த விஷயத்தை தன்னுடைய தகப்பனாரான அலெக்சாண்டரிடம் கொண்டு போய் பேசுகிறார் பிராங்க் என்கிற இந்த சிறுவன். உடனடியாக, நீங்கள் தான் கடவுளாச்சே, நீங்க என்ன நினைக்கிறீரோ அதை நாங்க செய்கிறோம், யார் மீது உங்களுக்கு ஆசை வருகிறதோ அதை நாங்கள் பூர்த்தி செய்கிறோம், நீங்கள் தான் கடவுள், நீங்கள் தான் கூற வேண்டும். அப்போ பிராங்க் கூறிய விஷயம், அவருடைய 42 வயதான அம்மா, 15 வயதான இன்னொரு தங்கை, ஒரு அக்கா, 17 வயதான அக்கா, இந்த 3 நபர்களுடன் நான் உடலுறவு வைக்க ஆசைப்படுகிறேன், செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று கூறும்போது அலெக்சாண்டர் உடனடியாக அதற்கான கிரீன் சிக்னலை கொடுக்கிறார். நீங்க கடவுள், நீங்க எதை நினைத்தாலும் நீங்க செய்யலாம் என்று. அதன்படி பிராங்க் தன்னுடைய அக்கா, தங்கை மற்றும் அம்மாவுடன் உடலுறவு வைத்துக் கொள்கிறார். செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பை தொடர்கிறார். இந்த விஷயம் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் போகிறது. மக்கள் கேள்வி கேட்க தொடங்கிய உடனேயே ஒரு சில நாட்களிலேயே இந்த ஒட்டுமொத்த குடும்பம் அங்கிருந்து இடம் மாறி ஸ்பெயின் நாட்டிற்கு வந்து விடுகிறார்கள். இங்கே வந்து தங்க வாழ தொடங்குகிறார்கள். இந்த கல்ட் விஷயத்தை பரப்புவதற்காகவும் இந்த ரிலீஜியஸ் பிராக்டிஸை செய்வதற்காகவும் ஸ்பெயின் நாடு ஒரு சரியான நாடாக இருக்கிறது. அதிலிருந்து சபீனி என்கிற இந்த பெண்ணை இன்னொரு இடத்திற்கு வேலைக்கும் அனுப்பியிருக்கிறார்கள். அப்படி சபீனி வேலைக்கு போகவில்லை என்றால் சபீனியும் இதே போன்று இவர்கள் கொண்டிருப்பார்கள். ஒரு நாள் பிராங்கிற்கு அவருடைய அம்மா படுத்திருந்த விதம் பிடிக்கவில்லை என்கிற விஷயத்தை வைத்து, இன்னைக்கு ஆனர் கில்லிங்கை நாங்க செய்ய போகிறோம் என்கிற இந்த விஷயத்தை தன்னுடைய தகப்பனாரான அலெக்சாண்டரிடம் கூறியிருக்கிறார் பிராங்க். கடவுளுடைய ஆணை இது, கடவுள் நீங்க என்ன செய்கிறீரோ அதை நாங்க அப்படியே பூர்த்தி செய்கிறோம் என்கிற அந்த விஷயத்தை அவரும் நம்பி ஒரு ரிச்சுவலை பெர்ஃபார்ம் செய்திருக்கிறார்கள். இந்த 3 நபர்களையுமே கொன்றது மட்டுமல்லாமல் அவர்களுடைய உடலில் இருந்த அந்த பாகங்களை, இதயமாக இருக்கட்டும், நுரையீரலாக இருக்கட்டும், கிட்னியாக இருக்கட்டும், கை தனி, கால் தனி, தலை தனி, மூளை தனி, அப்படி அக்கக்கா பிரிச்சு அந்த கொடூர வேலையை பார்த்திருக்கிறார்கள். இவர்களை கைது செய்து வழக்கும் நடந்தது. இவர்களுக்கு தீர்ப்பும் கிடைத்து விட்டது. அதாவது மென்டலி சேலஞ்ச்ட் பீப்புள், மனநிலை நோயாளிகள் எங்க இருப்பார்களோ அங்கேயே இவர்களையும் நீங்க தங்க வைக்க வேண்டும் என்கிற விஷயம். 1970ஆம் ஆண்டு நடந்த இந்த சம்பவம் 1990ஆம் ஆண்டு ஒரு நாள் திடீர் என்று பிராங்க் மற்றும் அலெக்சாண்டர் 2 பேருமே அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து ஓடி போறார்கள். அதற்கு பின்பு அவர்கள் எங்கே இருந்தார்கள், எங்கே இருக்கிறார்கள், உயிருடன் இருக்கிறார்களா இல்லையா என்று யாருக்குமே இதுவரை தெரியவில்லை. அதே போன்று சபீனி என்கிற இந்த பெண்ணும் எங்கே இருக்கிறார் என்றே யாருக்குமே தெரியவில்லை. அவரும் மாயமாகி விடுகிறார். இந்த கல்ட்டில் இருந்த 100 நபர்கள்
அந்த கல்ட் இருக்கிறதா இல்லையா, என்ன ஆனது, அதை பற்றியும் எந்த விதமான தகவலும் கிடையாது. அதாவது ஒரு மூட நம்பிக்கை, அந்த மூட நம்பிக்கையை ஆழமாக நம்பி எப்படி ஒரு 3 கொலைகள் நடந்தது, இந்த கொலை எவ்வளவு கொடூரமாக நடந்தது என்கிற அந்த விஷயம் இன்னைக்கும் ஒரு மிகப்பெரிய மிஸ்ட்ரியாக தான் இருக்கிறது. இதே போன்றுதான் புராரி காண்ட். தன்னுடைய தகப்பனாருடைய ஆத்மாவுடன் நாங்கள் தொடர்பு கொள்ள போகிறோம் என்கிற விஷயம், அவரை சந்தித்து அவருடன் பேசிவிட்டால் நமக்கு மோட்சம் கிடைத்து விடும் என்கிற இன்னொரு விஷயம், இந்த அனைத்தையுமே ஒரு டைரியில் எழுதி வந்திருக்கிறார்கள். இந்த கதையிலும், அதாவது அலெக்சாண்டர் மற்றும் பிராங்க் என்கிற இந்த கதையிலும் நீங்க பார்த்தீர்கள்னா அதே போன்ற ஒரு டைரி இருந்திருக்கிறது. அதே போன்று இவர்களும் எழுதி வைத்திருந்திருக்கிறார்கள். அந்த டைரியிலிருந்து வெளிவந்த பல்வேறு கதைகள் தான், பல்வேறு குறிப்புகள் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு எடுத்து வைத்திருக்கிறேன். புராரி காண்டை பற்றி ஒரு ஆழமான டீட்டெயில்டான ஸ்டோரியை நாங்க கூடிய சீக்கிரம் கொண்டு வர இருக்கிறோம். தொடர்ந்து இரவு 9 மணி அளவில் எங்களுடைய கிரைம் பேஸ் ஸ்டோரிகளை மறக்காம பாருங்கள். கிரைம் பேஸ் ஸ்டோரிகள் வெறும் கதையாக மட்டுமல்ல, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மூட நம்பிக்கை, கிரைம் ரிலேட்டட், கிரைமிலிருந்து எப்படி தப்பிக்கலாம், இது போன்ற கிரைமும் நடக்கும் என்கிற அந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வரும்போது ஒரு சொசைட்டியில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு அவேர்னஸ் வரும். அந்த அவேர்னஸை வைத்து பல கிரைம்களையும் தடுக்கலாம். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இதை பற்றி உங்களுக்கு கமெண்ட் இருக்கும், கேள்விகள் இருக்கும், கீழே தயவு செய்து எழுதுங்கள், லைக் போடுங்கள், ஷேர் செய்யுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் UPI ஐடியில் உங்களுடைய ஆதரவையும் அனுப்பலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.